ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இருந்து கிட்டத்தட்ட 100 ஆண்டை கடந்து மக்களின் மனதில் நெருக்கமாக இருப்பதுதான் சென்னை எழும்பூர் ரயில் நிலையம். அப்படிப்பட்ட ரயில் நிலையத்தில் நாளொன்றுக்கு லட்சக்கணக்கில் ரயில் பயணிகளை கண்ட இடம் பயணச்சீட்டு அலுவலக கட்டிடம். கல்லூரி மாணவர்கள், வேலைக்கு செல்பவர்கள், சென்னையின் அன்றாட வாழ்வில் ரயிலில் பயணிக்கும் பயணிகள் என பெருமளவு மக்களுக்கான பயன்பாடாகவும் எழும்பூர் ரயில் நிலையம் அமைந்துள்ளது. எழும்பூர் ரயில் நிலையத்தை உலகத்தரம் வாய்ந்த ரயில் நிலையமாக மாற்ற சுமார் 735 கோடியை ஒதுக்கியுள்ளது தெற்கு ரயில்வே. நடைமேடை, எக்ஸ்கலேட்டர்கள், பயணிகள் தங்கும் அறை, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மற்றும் மெட்ரோ ரயில் நிலையத்துடன் இணைப்பு பாலம் என மாதிரி புகைப்படத்தையும் வெளியிட்டு அசத்தி உள்ளது தென்னக ரயில்வே. அது மட்டுமல்லாமல் விமான நிலையத்திற்கு நிகராக எழும்பூர் ரயில் நிலையம் அமைப்பதற்காக மறுசீரமைப்பு பணிகளை வேகப்படுத்தி பணிகள் நடைபெற்று வருகின்றன. பயணிகள் காத்திருப்பு அறையில் இருந்து நடைமேடைக்கு செல்ல மின்தூக்கி, நகரும் படிக்கட்டுகள் மற்றும் வருகை புறப்பாடு தனியாக பிரிக்கப்பட்டும் திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. வாகன நிறுத்துமிடம் கூட தனித்தனியாக பிரிக்கப்பட்டு அடுக்குகளாக அமைவதாகவும் தெரிவித்துள்ளனர். அதற்கான பணிகள் என்பதும் அறிவிக்கப்பட்ட நாள் முதலில் இருந்தே தொடர்ந்து விரைவுபடுத்தப்பட்டன. அதற்கான பணிக்காகத்தான் பழமை வாய்ந்த பயணச்சீட்டு கட்டடமும் இடிக்கப்பட உள்ளது. நாள்தோறும் எழும்பூர் ரயில் நிலையத்தில் இருந்து பயணிகள் பயணத்தை மேற்கொள்கிறார்கள். பழங்கால கட்டடமாக பயணச்சீட்டு அலுவலகம் இருந்த நிலையில் மறுசீரமைப்பு பணிக்காக இடிக்கப்படுவது வேதனையாக இருந்தாலும் மறுபுறம் தரம் உயர்த்தி எழும்பூர் ரயில் நிலையம் வர இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பயணிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். இங்கே எப்பவுமே நான் இந்த எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இந்த ட்ரெயினில் தான் நான் எப்பவுமே போயிட்டு வருவேன். இப்போ இங்கே இருக்கிற இந்த டிக்கெட் கவுண்டர் பில்டிங் இடிக்கிறாங்க. ரொம்ப வருஷமாக பழமையாக இங்கே தான் இருக்குது. இடிக்கிறாங்கன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. புதுசாக ரெனோவேட் பண்ணுறது பிரச்சனை இல்லை. பட் பழைய பில்டிங் இடிக்கிறாங்கன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. புதுசாக கட்டினா இன்னும் அழகாக கட்டினா பரவாயில்ல, இன்னும் ஒஸ்ட்டாக கட்டினா என்ன அப்படி தான் ஆகுது. மழை 30 வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் எல்லாமே நல்லா இருந்தது. இப்போ புதுசாக எக்ஸ்பென்ஷன் பண்ணுறாங்க. பழைய சின்ன ரோடே பரவாயில்லன்ற மாதிரி இது புதுசு ரோடெலாம் பண்ணி அங்கங்கே பேரிகடை போட்டு ரோட்டை மறித்து, முன்னெல்லாம் நைட்டில் பண்ணுவாங்க, எந்த இதுவும் இருக்காது. இப்போ டேலே போட்டு மறிச்சிடுறாங்க. ரெடி பண்ணி சுற்றி அகலமாக கட்டலாம். அதை பழசை அப்படியே விட்டுட்டு லண்டன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய பில்டிங் அப்படி தான் இருக்குது வருஷ கணக்கில். அதுமாதிரி நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இது நிப்பாட்டு சைடில் பண்ணலாம். சென்னையின் அடையாளமாக எழும்பூரினுடைய ரயில் நிலையம் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட 2 அடுக்கு கட்டிடம் என்பது இடிக்கப்படுவது ஒரு சங்கடமான சூழ்நிலையாக இருந்தாலும் கூட சென்னையை மாற்றுப்பாதையில் அழைத்து வரும் நவீன தொழில்நுட்பத்துடன் கட்டப்படும் புதிய கட்டிடத்தை மக்கள் அனைவரும் வரவேற்கின்றனர். அந்த வகையில் இந்த செய்தி தொகுப்பில் முழுமையான விவரங்களை பார்த்தோம். மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராகுலுடன் செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ்.